ஸோ தூங்குறச்சே வந்து எதுக்கு போய் பெட்டில் உட்காந்துட்டு ப்ரேயர்ட்டு ஒரு காம் பண்ணிட்டு பண்ணோம்னா யூ வில் கெட் காமன் பப்ளிக்கு வந்து ஹோல்டிங் போகும்போது கொஞ்சம் அதில் வந்து அந்த ஹோல்ட் ஆகிற போது அண்ட் அப்போ பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம். ஏன் தூக்கம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக வருதில்லை அப்படிங்கிற ரீசன் பார்த்தோம்னா பிறகு அப்படியே கண்ணு மூடிட்டு பார்த்தோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிற்கும். இந்த செஞ்சு முடிச்ச உடனே ஒரு ஆக்ஷன் போகாமல் அந்த ஒரு அதை கிடைச்ச இதை வந்து அப்சர்வ் செய்து பார்க்குறது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு மேக்ஸிமம் மிஞ்சி போனோம்னா ஓகே மேக்ஸிமம்னு சொன்னோன்னா 10 பிரெத் இப்போ பேசுங்கனாலே உங்களுடைய இதில் கொஞ்சம் நாள் வந்து ஜஸ்ட் ஒரு 10 கவுண்ட்ஸ் தான் இருக்குது. அதுவே நம்ம இன்னும் அதிலே டீப்பாக எடுத்துகிட்டு இது பண்ணும்போது இன்னுமே வந்து நம்ம காண போயிடும். ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் வி சே இட்ஸ் டிசால்விங் மர்ஜிங் இன் தட். பேசுறது கஷ்டமாக இருக்கும், டக்குன்னு வராது, டக்குன்னு வி ஹேவ் டு இன்க்ரீஸ் இட். ஓகே நான் பேசும்பா ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அந்த ஒரு இது ட்ரிகர் செய்து தான் நம்ம வேணும். ஸோ இட் இஸ் டேர்னிங் இன் ஒரு ப்ரூஃப் வித்ட்ராயிங் ஆஃப் யுவர்செல்ஃப். இப்போவே ஆக்சுவலி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 12 இன்னும் எடுக்க முடியுது, 16 வெளியில போகுது கன்சிஸ்டண்டா 12 16 வரை 12 என்ன 16 போகுதுக்கு எனக்கு கிட்ட 16 ஏற்கனவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எவ்வளோ நேரம் செய்யணும் நாளைக்கு டிபெண்ட்ஸ் தான். அகைன் இப்போ இவர் சொன்னது ஓகே இல்லை ஜென்ரலி நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 50 to 100 பிரெத் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடுவோம். நீங்கள் எலக்ட்ரிஃபையிங் சொல்கிறோம் இல்லையா, லிட்ரலி அதை வந்து பார்க்க முடியும். பிகாஸ் இந்த பாடி எனர்ஜி செல்ஸ்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஓடிட்டே இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டு கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இப்போ ரன்னிங் போகிறோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடப் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கும். ஸோ அதே போலேயே என்ன செய்யறோம், அது மூமெண்ட்டு கொடுத்து வந்து அதை ஓட விடுறோம். ஸோ இங்கே என்ன செய்கிறோம்னா வந்து பாடி அந்த செல்ஸை ஓட விடலை, சார்ஜ் பண்ணுறோம் ஆனால் ஓட விடலை. இப்போ பாருங்க அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும். நம்ம ஓட விட்டு அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று போட்டு தான் பிடிக்க போகிறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நம்ம ஒன்றுமே செய்யாமலே அதுவே வந்து உள்ளே போயிட்டு அந்த பேஸ்லேயே ஒர்க் ஆகுறதுனால ஸோ எப்படி கெட்டிங். ஸோ அதனால தான் அது காம் டவுன் ஆகும், எனர்ஜைஸ் ஆகிடுது, அதே நேரத்தில் அது காம் டவுன் ஆகிடும். அந்த இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பிடிக்கிறோமோ